viewers, welcome back to my channel. இன்னைக்கு வந்து free online plastic wire கூடை கிளாसेஸ்ல வந்து 6th கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வயர் யூஸ் பண்ணி ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குற கமெண்ட் என்னன்னா ஹேண்டில் போட ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், ஈஸி மெத்தட் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதனால வந்து இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாவும் ஃபாஸ்டாவும் சொல்லி தரேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஹேண்டில் போடுறதுக்கு ஒரு வயர் மட்டும் யூஸ் பண்ணி ஹேண்டில் போடலாம். நீங்க வந்து இந்த குட்டி கூடையில தான் இந்த மாதிரி ஹேண்டில் போட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. எவ்வளோ பெரிய கூடை போட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வயர் ஹேண்டில் வந்து நீங்க வந்து போட முடியும். அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து உள்ள ஸ்டஃப் வயர் வச்சு தான் நான் போட போறேன். ஸ்டஃப் வயர் இல்லாம போட முடியாது. ஸ்டஃப் வயர் வந்து நீங்க என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃப் வயரை வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டஃப் வயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ உங்களுக்கு ஹேண்டில் அந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து பெரிய கூடைகள் போடலாம், எந்த மாதிரி கூடைகள் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இங்க அளவு எடுத்த ஒயருடைய அளவுல இருந்து டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் டபுள் பண்ணிக்கிட்டு இதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது குட்டி கூடை அப்படிங்கிறதுனால இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.25 feet தான் இருக்கு. இந்த அளவு வந்து இந்த கூடைக்கு போதும். நீங்க வந்து பெரிய கூடைகள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து இன்செர்ட் பண்றதுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து இன்செர்ட் பண்றதுக்கு ஒயர் பத்தாம போயிடும். அதுக்கப்புறமா இந்த ஒயருடைய அளவுல வந்து உள்ள ஸ்டஃப் வயர் எத்தனை வைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து கணக்கெடுத்துக்கிட்டு, இப்ப பெரிய கூடைகள் அப்படின்னா 5-6 ஒயர் கூட உள்ள ஸ்டஃப் வயர் வைக்கலாம். அதனால எந்த அளவு உங்களுக்கு ஸ்டஃப் வயர் வேணுமோ அத்தனை ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. இது குட்டி கூடை, ரொம்ப குட்டி கூடை அப்படிங்கறதுனால நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி கூடை போட்டுட்டு மீதமா இருக்கிற ஒயர்களை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயர் எடுத்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூடையை வந்து அளவு எடுத்துட்டு ரெண்டு சைட்லயும் ஒரு நாட் விட்டுட்டு சென்டர்ல இருக்கிற 2 நாட்ஸ்ல வந்து நம்ம ஹேண்டில் போடலாம். இப்போ இந்த இடத்துல ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 6 ஒயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். ஈக்குவலா வச்ச பின்னாடி மேல் ஒயர் கட் பண்ணலாம். இதுக்கு வந்து மேல் ஒயர் வந்து நான் 3 அடி கட் பண்றேன். இது குட்டி கூடை அப்படிங்கறதுனால 3 அடி போதும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவு நீங்க கட் பண்ணிக்கணும். ஒரு 4-5 ஒயர் ஸ்டஃப் ஒயர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 அடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். மீடியம் சைஸ் கூடைக்கு வந்து நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்றேன். 2 ரோல்ல போட்டீங்க அப்படின்னா 7 அடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இனி இந்த ஒயரை எடுத்துட்டு, இந்த ஒயர் வந்து கூடையோட கலர் தான் எடுத்துக்கணும், வேற கலர் எடுத்துக்க கூடாது. இப்போ இந்த ஒயரை எடுத்துட்டு சேம் பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். ஸ்டஃப் ஒயரோட லென்த் வந்து நம்ம கம்மியா இருக்கும், மேல் ஒயரோட லென்த் வந்து அதிகமா இருக்கும். இப்போ இந்த மேல் ஒயரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போய் பின்பக்கமாவும் ஒரு எக்ஸ் ஷேப் வச்சுக்கலாம். திரும்ப முன்பக்கமா இன்னொரு எக்ஸ் ஷேப் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மாத்தி போட்டு வரணும். அவ்வளவுதான். இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட, சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா போட்டுற முடியும். பாருங்க, முன்னாடி ஒரு எக்ஸ் வைக்கிறேன், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு எக்ஸ் வைக்கிறேன், அவ்வளவுதான். இது வந்து போட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து டைட் பண்ணிக்கிட்டே வரணும், இல்லைன்னா லூஸ் ஆயிடும். உள்ள இருக்கிற ஸ்டஃப் வயர் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால இதை போடவே நெருக்கமாக்கிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இருக்கிற ஸ்டஃப் வயர் வந்து வெளியே தெரியவே கூடாது. ஒயரை வந்து டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. டைட்டா இழுத்து போடுங்க ஒயரை. இந்த மாதிரி மாத்தி நம்ம போட்டே வர வேண்டியதுதான். ஸ்டஃப் வயரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த் வரையும் போட்டுவாங்க.
இந்த மாதிரி நம்ம போட்டு வரும்போது லாஸ்ட்ல வந்து ஒரு 1/2 ஃபீட் வந்து மீதம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு வரும்போது லாஸ்ட்ல வந்து ஒரு 1/2 ஃபீட் மீதம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்றதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இவ்வளோ லென்த் வந்து நான் போட்டேன். இனி வந்து இந்த ஹேண்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போதான் பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃப் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஈக்குவலாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்குள்ளே 2 சைட்லேயும் ஈக்குவலாக இன்செர்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் 3 ஒயர்ஸு, இன்னொரு பக்கம் 3 ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேல் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு 2 ஒயரா நாட் போட்டுக்கோங்க. 2 ஒயரா நாட் போட்டு ஒயரை வந்து உள்ள சொருகி விட்டுருங்க. நம்ம நார்மல் கூடைகள்ல எப்படி இன்செர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நான் ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு ஒயர்ல போடுற ஹேண்டில் ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.